அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஹெல்த்தியான பாதாம் மில்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரீமியம் ஆவின் 1/2 லிட்டர் எடுத்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி நல்ல கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அடுத்து கஸ்டர்ட் பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் தான், அதனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன். நீங்கள் 1.5 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி தட்டக்கூடாது. அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்க பாலில் இந்த கரைச்சி வச்சுருக்க மிக்ஸை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இதே பிகினர்ஸாக இருந்தால் அப்படியே ஊற்றிடாதீங்க, கட்டி தட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து திக்காய் வருது. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நாங்கள் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கொதித்து கரைஞ்சிரும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஆறின பாலில் இந்த பாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதுவும் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் 2 to 3 ஹவர்ஸ் வைக்கணுங்க, குறைஞ்சது. அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோ இந்த பாதாம் மில்க் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் முன்னாலேயே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரமலான் இஃப்தாருக்கு நல்ல சில்லுன்னு குடிக்க டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அப்போல்லாம் டீ நகர் போவோம், அப்போது ஸ்ட்ரீட்டில் விற்பாங்க பாதாம் மில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி விற்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் செஞ்சுருக்க இந்த மிக்ஸு பாதாம் மில்க்கை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு அவ்வளோ ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.